நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பவை வேறொன்றாக இருக்கும் பொழுது நம் மனது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது கவலையாக மாறுகிறது. அதையே நம்ம ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைதல். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குது? நாம் என்ன இந்த ஈகோ, அதாவது மனிதன் இந்த பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் சொல்லுவாங்க மகரிஷி அவர்கள். இந்த 4லிலும் புலன் மயக்கம், அதாவது இருக்கு, இந்த மாயையில மாட்டிக்கொள்கிறான். அப்போ ஈகோ எல்லாருக்குமே இருக்குதுங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம செய்யறது தான் சரி, நாம நினைக்கிறது தான் கரெக்ட். அதே மாதிரி அவங்களும் நினைக்கணும், நாம் நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நடக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு தன்முனைப்பு அங்க இருக்குது, ஒரு குடும்பத்துள்ளாவே இருக்கும். அது இப்படிதான் நடக்கணும், அவங்க அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நாமளே ஒரு வரையறுத்து வைத்து இருக்கிறோம். அது அவங்களுக்கும் அறிவு இருக்குது, அவங்களுக்கும் அனுபவம் இருக்கிறது, அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். நம்ம கருத்து போலவே அவங்களுக்கும் அந்த கருத்து இருக்கணும், நாம நினைக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி தான் அவங்களும் நடக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படுகிறது, பிணக்கு. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படும் பொழுது அங்க ஏமாற்றம் அடையும் பொழுது அங்க ஒரு கவலை உருவாகுதுன்னு சொல்றாங்க மகரிஷி அவர்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்மிடையே எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம புரிந்து வைத்துக் கொள்ளாமல் தேவையை பெருக்கிக் கொண்டே போகிறோம். அதுதான் பார்த்தோம், ஆசை சீரமைப்பிலேயே மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, ஆசை சீரமைக்காவிடில் அது பேராசையாக மாறி கடும்பற்றாக மாறி அந்த ஆசை தடைப்படவிருக்கும் நபர்களையும் பொருள் மீதும் நம்ம அது அடைய முடியவில்லை என்றால் சினமாக மாறுகிறது. அந்த சினமே மற்றவர்கள் மீது காண்பிக்க முடியாமல் போனால் அதுவே தன் மீது மாறி அது ஒரு கவலையாக மாறுகுதுன்னு சொல்றாங்க. இப்ப இவ்வளவு விஷயம் 1 by 1 மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நான்காவது தான் அந்த கவலை ஒழித்தலை வைத்திருக்கிறார். அப்போ தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம், இப்படிதான் நம் தேவைகளை பெருக்கிக் கொண்டு அதையும் நாம் நினைத்தது நடக்கவில்லை என்றால் நாம் அப்பவும் ஒரு கவலையாக உருவாகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கவலைகளை நாம் நிறைய ஒரு பழக்கமாக வைத்துக்கொண்டு அது ஒரு வலையாக பின்னிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அந்த கவலையை ஒழித்தால்தான் நம் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு உடல் அளவில் சொன்னோம் இல்லைங்களா, அதிவேகமான ஜீவகாந்த ஆற்றலை வெளியேற்றும் பொழுது கவலை, இன்னொன்னு கவனிங்க, கவலைப்படுறவங்க நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. அதாவது பசி எடுத்துகிட்டே இருக்கும், நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அதிவேகமாக ஜீவகாந்தத்தை செலவு செய்யும் பொழுது நம்ம உடலில் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த டிப்ரெஷன் கொண்டு போகும். கவலையே பழக்கமாக வைத்துக்கொண்டால் அது உடல் நலத்துக்கு பாதிப்பு அடைய வைக்கும். அதனால இந்த கவலையை ஒழித்து நம்ம பழகினால்தான் நம் உடலும் மனமும் தெளிவாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வாழ்க வளமுடன். மிக்க சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. அதாவது உங்க பதிவுல இந்த கவலை என்றால் என்ன, கற்பனை, வலை, கவலை என்று மிக அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை தொகுத்து வழங்கியிருக்கிறீர்கள். மேலும் வேதாத்திரிய இலக்கியத்துல மகரிஷி அவர்கள்